இயேசு கிறிஸ்துவில் அன்பு தாய் திருக்கல்யாண மாதாவிலும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இங்குள்ள குருக்கள் அனைவரின் சார்பாக அன்னையினுடைய பரிந்துரையின் ஆசீர்வாதத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். கொஞ்சம் நல்லா கை தட்டுங்களேன் பார்ப்போம். நான் சொன்னது நல்லா கை தட்டுங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இன்னைக்கு உண்மையிலேயே இந்த 2 குழந்தைகளையும் பாராட்டுகின்றேன். உங்கள் குழந்தைங்க எத்தனை பேர் இவ்வளவு தைரியமாக வந்து வாசித்திருப்பாங்கன்னு தெரியாது. அதில் அந்த பெண் குழந்தை பாட்டாவே பாடிட்டா. உண்மையிலே அது ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளவு தைரியத்தோடும் கடவுளுடைய வார்த்தையை என்னாலும் அறிவிக்க முடியும் என்று வந்த அந்த குழந்தைகளின் பெற்றோர்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஜெபித்துக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, வருகின்ற மாதங்களின் ஒவ்வொரு முதல் சனிக்கிழமையும் அன்னை விவிலியத்தில் பேசிய வார்த்தைகளை சிந்திக்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன். எனவே இந்த முதல் சனிக்கிழமை திருப்பலிக்கு வந்து அந்த திருப்பலியின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால் செய்ய வேண்டியது ஒன்றுதான். அது என்ன? திருப்பலி ஜெபங்களுக்கு வாயை திறந்து பதில் சொல்லணும். ஆமேன், உங்களோடும் இருப்பாராக, இறைவனுக்கு நன்றின்ட்டு வாயை திறந்து பதில் சொன்னா இந்த முதல் சனிக்கிழமை திருப்பலியின் ஆசீர்வாதம் நிச்சயமாக உண்டு. சொல்லலைன்னா என்ன நடக்கும் ஃபாதர் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பரிசை நான் தரமாட்டேன், இயேசு தரமாட்டாரு, மாதா தரமாட்டாங்க, சாத்தான் கொடுப்பான். அது என்னது? கொட்டாவி. வாயவே திறக்கலன்னா சாத்தான் கொடுக்கிற பரிசு கொட்டாவி. கொட்டாவி என்ன செய்யும்? கெட்டாவியா மாறி தன்னையை மட்டுமல்ல சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் இழுத்து குழிக்குள்ள போடும். அதனால திருப்பலியில என்ன செய்யணும்? ஆமேன், அதுக்காவது வாயை தரங்க. மரியே வாழ்க. இப்பவே இதுல தெரிஞ்சிடும் பாருங்களேன், சத்தம் பாருங்க, அவ்வளவுதான். மரியே வாழ்க. ஐயோ, இன்னும் சத்தமா இருக்கணும். மரியே வாழ்க. அப்படியே வச்சுக்கோங்க. வருகின்ற மாதங்களின் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அன்னை விவிலியத்தில் பேசிய வார்த்தைகளை சிந்திக்கலாம் என்று ஆசைப்படுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் விவிலியத்தின் பக்கங்களை புரட்டி பார்த்தால் குறிப்பாக நற்செய்திகளில் அன்னை பேசியது வெறும் 7 வார்த்தைகள் தான். அந்த 7 வார்த்தைகளின் முதல் வார்த்தையைத்தான் இன்று வாசிக்க கேட்டோம். இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே. லூக்கா 1:34. இரண்டாவது வார்த்தையை லூக்கா 1:38 வாசிக்கின்றோம். அதற்கு மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும் என்பது இரண்டாவது வார்த்தை. மூன்றாவது வார்த்தையை நாம் லூக்கா நற்செய்தி 1:40 வாசிக்கின்றோம். மரியா சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். இது 3. நான்காவது வார்த்தையை நாம் லூக்கா நற்செய்தி 1:47 முதல் 55 வசனங்களில் அன்னை மரியாவின் பாடலாக பார்க்கின்றோம். ஐந்தாவதாக லூக்கா நற்செய்தி 2:48 வசனத்தில் இயேசு எருசலேம் ஆலயத்தில் காணாமல் போன போது அன்னை இயேசுவை பார்த்து சொன்னார், மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருக்கிறோமே என்பது அவர் பேசிய 5வது வார்த்தை. 6வது வார்த்தை என்பது யோவான் நற்செய்தி 2:3 வசனத்திலே வருகிறது. திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போக அன்னை மரியாள் இயேசுவை நோக்கி சொன்னார், திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. இது 6. 7வது வார்த்தை யோவான் நற்செய்தி 2:5 வசனத்திலே சொல்லுகிறார். பணியாளர்களை பார்த்து அன்னை மரியா சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். மரியே வாழ்க. இப்ப பல பேரு ஆணை கொடுத்தாச்சு,
கன்னத்துக்கு. ஒரு சில பேர் விண்ணகத்துக்கும் மண்டகத்துக்கும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தான் சொன்ன, வாயை திறந்தீங்கன்னா ஆசீர்வாதம், வாயை மூடுனீங்கன்னா கொட்டாவி, கொட்டாவி தூக்கம், தூக்கத்துக்கு அப்புறம் அப்படியே போக வேண்டியதான். மரியே வாழ்க. பக்கத்தில் உள்ளவங்களை சுரண்டி சொல்லுங்க, மரியே வாழ்க. இப்போ அன்பார்ந்தவர்களே, மரியன்னை பேசிய முதல் வார்த்தையையும் கடைசி வார்த்தையையும் பாருங்கள். இயேசு சொல்லுவதை செய்தால் நிகழும். கரங்களை தட்டி மாதாவிற்கு ஒரு நன்றி சொல்லுவோம். எப்படி நிகழும் என்று கேட்ட தாய் கடைசியாக சொல்லி முடிக்கிறார், இயேசு சொல்லுவதை செய்தால் உங்களுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். இந்த நாளிலே அன்னை மரியா பேசிய அந்த முதல் வார்த்தை, இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிற்றே. இதை சிந்திப்பதற்கு முன்பாக வீரமாமுனிவர் தேம்பாவணி காப்பியத்தில் ஐயனீங்கு படலத்தில் பாடல் எண் 16 சொல்லுகின்ற கடைசி வரி மிக அழகான ஒரு வார்த்தை. அதில் இப்படி சொல்லுகிறார், ஈது உலாம் வடிவம் கொண்டு இணை தீர்ந்த மாட்சியான் இவள் ஆமன்றோ. ஈது உலாம் வடிவம் கொண்டு இணை தீர்ந்த மாட்சிமையால் இவள் ஆமன்றோ. என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல ஒப்புமையெல்லாம் கடந்த, மாதாவை பத்தி இப்படி சொல்றாரு வீரமாமுனிவர், இந்த உலகத்துல ஒப்புமையெல்லாம் கடந்த மாட்சியும் அழகும் கொண்டவள் யார் என்றால் மரியாள் என்று சொல்லுகிறார். கைதட்ட மாட்டீங்களா மக்களே? இந்த உலகத்தில் நீங்கள் ஒப்பிடுகின்ற எல்லோரையும் விட, எல்லா பெண்களையும் விட, எல்லா மனிதர்களையும் விட மிக உயர்ந்த மாட்சியும் அழகும் கொண்டவள் அன்னை மரியாள். அந்த ரசனையோடு திருக்கல்யாண தாயை உற்று பாருங்கள், உற்று பாருங்கள். ஏன்னா நம்முடைய பக்தி எப்படி இருக்குன்னு தெரியுமா மக்களே? நான் கடந்த டிசம்பர் மாதம் 3 நாட்கள் வேளாங்கண்ணியில் தியானம் கொடுப்பதற்காக போயிருந்தேன். நீங்க வேளாங்கண்ணியில தான் பார்க்கலாம், எல்லா விதமான பக்தி முயற்சியும் இருக்கும். அந்த பக்கம் தொட்டில் தொங்கிக்கிட்டு இருக்கும், இந்த பக்கம் தேங்காய் போய்கிட்டு இருக்கும், திடீர்னு பார்த்தா தென்னம்பிள்ளை வரும். நிறைய பக்தி முயற்சி வேளாங்கண்ணியில தான் பார்க்கலாம். இங்க நடக்கான்னு தெரியல. நான் காலையில் ஒரு 6 மணிக்கு ஆலயத்தில் உட்காந்து, பேராலயத்தில் உட்காந்து மாதா முகத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். முடிச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் கண்ணை மூடிட்டு ஒரு ஜெபத்தை, ஏன்னா கடைசி நாட்கள் 26, 27, 28 அங்கே இருந்தேன். இந்த வருடத்தின் கடைசி நாட்கள் என்று ஒரு ஜெபத்திற்காக கண்ணை மூடிட்டு அப்படியே ஜெபிச்சுட்டு கண்ணை திறக்கிறேன். என் முன்னாடி பெரிய சைஸ் உள்ள ஒரு அம்மா நின்றுக்கிட்டு இருக்குது. நீங்கள் பார்க்குறத பார்த்து, அதையா பார்த்தீங்க ஃபாதர்? இல்லைங்க, மாதாவை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த அம்மா எனக்கு முன்னாடி நின்னாங்க. எனக்கு அந்த அம்மாவை பார்த்தோன்னே ஏண்டா இது அப்படி நினச்சிட்டு இருந்தா, அந்த அம்மா எனக்கு தெரிஞ்சு கோவன் போல, கோவாவிலேருந்து வந்திருக்கிறாங்க. நீங்கள் வேளாங்கண்ணிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதில் இந்த தேங்காய் மாங்காய் எல்லாம் வச்சு கொடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆமாம். அந்த அம்மா அதை கையில் பிடிச்சிட்டு மாதாவை நோக்கி, மாதா சுரூபத்தை பார்த்து 3 தடவை சுற்றுனாங்க. 2 நிமிஷம் கூட இருக்குங்க, போயிட்டாங்க. நான் சும்மா இருக்காமல் அந்த அம்மா பின்னாடியே போய், எங்கம்மா வந்தீங்க அப்படின்ட்டு, ஐ கேம் டு சி மதர் மேரி அப்படின்ச்சு. பார்த்துட்டிங்களா அப்படின்னு கேட்டேன். யா, ஐ saw her அப்படின்னாங்க. எவ்வளவு நேரமாக பார்த்தீங்க? இந்தா 2 நிமிஷம். மாதாவை 2 நிமிஷம். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் பல இடத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள், உங்கள் வேண்டுதலோடு வந்திருக்கிறீர்கள், உங்கள் சுமைகளோடு வந்திருக்கிறீர்கள், உங்கள் பாரத்தோடு வந்திருக்கிறீர்கள். இவரை பார்க்காமல் சென்றீர்கள் என்றால் உங்கள் பாரங்கள் நீங்காது. இந்த ஆலயத்தில் அமர்ந்து இந்த திருக்கல்யாண தாயினுடைய இந்த திருவுருவத்தை பாருங்கள். மாட்சிமை பொருந்திய அழகு நிறைந்த இந்த திருக்கல்யாண தாயின் முகம் உங்களுக்கு வெற்றியை தரும். மரியே வாழ்க, மரியே வாழ்க. நிச்சயமாக வெற்றியை தரும். இன்று அன்னையினுடைய அந்த முதல் வார்த்தை, இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிற்று. இந்த வார்த்தையை 2ஆ பிரிச்சுக்கோங்க. முதல் பகுதி இது எப்படி நிகழும், 2வது பகுதி நான் கன்னி ஆயிற்றே. இது எப்படி நிகழும்? விவிலியத்தில் கடவுள் தன் பணிக்காக நபர்களை அழைத்த பொழுது 2 நபர்கள் தான்
அழைத்தலுக்கு எதிராக கேள்வியை கேட்டவர்கள். மற்ற எல்லோரும் பதில் கூறியவர்கள். பழைய ஏற்பாட்டிலே பல நபர்களை ஆண்டவர் அழைக்கின்றார், புதிய ஏற்பாட்டிலும் அழைக்கின்றார். இந்த இரண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், விவிலியத்தில் இரண்டு நபர்கள் தான் அழைப்பிற்கு கேள்வியை கேட்டார்கள், மற்ற எல்லோரும் பதில் சொன்னார்கள். அது என்ன? அந்த ரெண்டு நபர்கள் யார் என்பதை நீங்கள் லூக்கா நற்செய்தி 1:18-34 2 வசனங்களில் புரிந்து கொள்ளலாம். 1:18 வருபவர் சக்கரியா. சக்கரியாவிடம் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ உனக்கு பின் வருகின்ற உன் மகன் எனக்காக பணியாற்றுவான், என்னுடைய மகனின் காலடிகளை அந்த மிதியடிகளின் வார்களை அவன் அவிழ்ப்பான் என்று சொன்ன பொழுது சக்கரியா கேட்ட கேள்வியை பாருங்கள். இது நடைபெறும் என்று எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியும்? இது சக்கரியா அழைத்த குரலுக்கு கேட்ட கேள்வி. இரண்டாவது கேள்வி நம்முடைய அன்னை மரியாவின் கேள்வி, இது எப்படி நிகழும்? இப்ப இந்த ரெண்டு கேள்விக்கும் உள்ள வித்தியாசங்களை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். மாதாவை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க மக்களை. ஏன்னா இன்னைக்கு நிறைய கோட்டு சூட்டு போட்டு வெள்ளை கலர் ட்ரெஸ்ல உங்க வீடு தேடி வருவான். எப்படி? என்ன சகோதரி, மாதா கிட்ட ஏன் போற? கர்த்தர்கிட்ட வான் வருவான் ஒருத்தன், இல்ல வருவா ஒருத்தி. நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியாமலேயே அன்னைக்கு தான் உங்க வீட்டில் ஹெவியா ஒன்று இருக்கும், அதை பார்த்த உடனே பின்னாடியே போயிடாதீங்க. அன்னை மரியாவினுடைய வார்த்தை மிக முக்கியமானது. இந்த இரண்டு கேள்விகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை கவனியுங்கள். 3 முக்கியமான வித்தியாசங்கள் இருக்கிறது. நம்பர் 1, சக்கரியாவின் கேள்வி அடையாளத்திற்கான கேள்வி. இது எப்படி நடைபெறும்? இது எப்படி நடைபெறும்? ஏன்னா எனக்கும் என் மனைவிக்கும் என்ன ஆயிடுச்சு? வயசாயிடுச்சு. இது அடையாளத்திற்கான கேள்வி. ஆனால் அன்னை மரியாவினுடைய கேள்வி என்பது அடையாளத்திற்கானது அல்ல, ஒரு செயலை முடிப்பதற்கான, நிறைவேற்றுவதற்கான ஆர்வத்தின் கேள்வி, ஆர்வத்திற்கான கேள்வி. அதனால்தான் இது எப்படி நடக்கும்? இது எப்படி நடக்கும்? நான் தான் கன்னி ஆயிற்றே, நீங்க சொல்ற மாதிரி ஒரு குழந்தையை ஒரு கன்னியாக நான் எப்படி பெற்றெடுக்க முடியும்? ஆர்வத்திற்கான கேள்வி. இப்ப சிம்பிளா சொல்றேன், உங்க பிள்ளை +2 படிக்கிறாங்க. நான் சொல்றேன், பாப்பா நல்லா படிச்சு டாக்டர் ஆகணும், நல்லா படிச்சு டாக்டர் ஆகணும். ஒரு சில அம்மாக்கள் சிரிக்கிறாங்க, அதெல்லாம் நடக்கவே நடக்காது ஃபாதர். நானும் சொல்லி சொல்லி பார்க்குறேன், இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லலாம் படிக்க வைக்கிறேன், சிபிசிபிசிஐ ஸ்கூல்லாம் படிக்க வைக்கிறேன், நடக்கவே நடக்காது. ஏன்னா அதுதான் 500க்கு 200 எடுக்குதே அப்படின்ட்டு நீங்கள் சிரிக்கிறதுலேருந்து புரிஞ்சுக்கிறேன். இப்போ அந்த பிள்ளைகிட்ட சொல்கிறேன், இந்த பிள்ளைகிட்ட நான் சொல்கிறேன் டாக்டர் ஆகணும். அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, இது எப்படி நடக்கும் ஃபாதர்? நான் இப்போ தான் +2 படிச்சிருக்கிறேன். இது ஆர்வத்திற்கான ஒரு கேள்வி. இது ஒன்று. இரண்டாவதை பென்சன் என்ற விவிலிய அறிஞர் சொல்லுகிறார், இதோ இந்த சக்கரியாவின் கேள்வி சந்தேகத்தால் வந்தது, என வயசாயிடுச்சு. ஆனால் அன்னை மரியாவின் கேள்வி சந்தேகத்தால் வந்ததல்ல, நிறைவேற்ற வேண்டிய காரியத்திற்காக வந்த கேள்வி. நான் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எப்படி நிகழ்த்தணும் என்று காரியத்திற்கான ஒரு கேள்வி. இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன், நான் ஏமா என்னம்மா கவலை? குழந்தையே இல்லை, கவலையே படாதீங்க. அடுத்த மாதம் முதல் சனிக்கிழமை பொத்தக்காலான் விலையில் இருக்கிற மாதாவை சந்திக்க உங்கள் மகனையும் உங்கள் மருமகளையும் அனுப்புங்க அப்படின்னா அது என்னது? ஒரு நல்ல காரியத்திற்காக அறிவுறுத்துகின்ற ஒரு கேள்வி. மூன்றாவது வித்தியாசத்தை அழகாக பென்ஹெல் நோமன் என்ற விவிலிய அறிஞர் சொல்லுகிறார், சக்கரியாவின் மனநிலை என்பது தனக்கான மனநிலை, எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மனநிலை. ஆனால் அன்னை மரியாவினுடைய மனநிலை என்பது உலகத்திற்கானது, நமக்கானது, மீட்பிற்கானது. மீண்டுமாய் கரங்களை தட்டி அன்னை மரியாவுக்கு ஒரு நன்றி சொல்லுவோம். அந்த கேள்வி உலகத்திற்கானது. அதனால்தான் இயேசுவை சுமந்த பின்பு தனக்காக அன்னை மரியாள் எதுவும் கேட்கவே இல்லை. மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்பார்ந்தவர்களே,
2 கேள்விகளுக்கு 3 வித்தியாசம். இப்ப விவிலியத்துல ஆண்டவர் அழைத்த பொழுது கொடுத்த பதில்களை பாருங்கள். அதற்கும் மரியன்னைக்கும் உள்ள வித்தியாசம். கடவுள் கூப்பிடுறாரு, ஒவ்வொரு மனிதர்களை கூப்பிடுறாரு. மோசையை கூப்பிடுறாரு, எரேமியாவை கூப்பிடுறாரு, எசாயாவை கூப்பிடுறாரு, ஆமோஸை கூப்பிடுறாரு, பேதுருவை கூப்பிடுறாரு. இவர்கள் எல்லோரும் கேள்வி கேட்கவில்லை, பதில் சொன்னார்கள். விவிலியத்திலே பாருங்கள், விடுதலை பயணநூல் 4:10 மோசே சொல்லுவார், ஆண்டவரே நான் நாவன்மை அற்றவன். நீர் என் கேட்கறதுக்கு முன்னோ பின்னோ என்னைய பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் எப்படிப்பட்டவன்? நாவன்மை அற்றவன். பதில் சொல்றாரு. 2வதா பாருங்க, எசாயா 6:5 கடவுள் கூப்பிடுறாரு, என் பணிக்காக வா அப்படின்னு சொல்றாரு. எசாயா என்ன பதில் சொல்றாரு? நான் அழிந்தேன், ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை உடையவன். பதில். 3வதா பாருங்க, எரேமியா 1:6 கடவுள் கூப்பிடுறாரு. எரேமியா என்ன பதில் சொல்றாரு? ஆண்டவரே நான் சிறு பிள்ளை அப்படின்னு சொல்றார். மீண்டுமாய் ஆமோஸ் புத்தகத்தில் 7:14 பாருங்க, கடவுள் கூப்பிடுறார், வாப்பா என் பணியை செய்யி. ஆமோஸ் என்ன சொல்றாரு? ஆண்டவரே நான் யாரு? நான் ஆடு மேய்ப்பவன், காட்டு அத்திமர தோட்டக்காரன் அப்படின்னு சொல்லுவார். கடைசியா லூக்கா நற்செய்தி 5:8 பேதுருவை கூப்பிடுவாரு. அவர் சொல்லுவார், ஆண்டவரே நான் பாவி, என்னை விட்டு போய்விடும். இந்த பதில்கள் எல்லாம் பாருங்கள் மக்களே, இந்த பதில்கள் எல்லாம் தப்பிக்க கூடிய பதில்கள். நான் இதிலிருந்து எப்படியாவது தப்பிச்சா போதும், இதிலிருந்து எப்படியாவது தப்பிச்சு வெளியில வந்தா போதும், எனக்கு எதுக்கிடாது பிரச்சனை, எனக்கு எதுக்கு அந்த தொந்தரவு என்ற பதில்களாக இது அமைகிறது. இவர்கள் எல்லோரும் தங்களை பற்றி, தங்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்தார்கள். ஆனால் அன்னை மரியாவின் கேள்வி தன்னுடைய எதிர்காலத்தை அல்ல, உலகத்தின் எதிர்காலத்தை, நம்முடைய எதிர்காலத்தை, நம்முடைய மீட்பின் எதிர்காலத்தை சார்ந்து இருக்கிறது. மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாவினுடைய இந்த முதல் வார்த்தையின் முதல் பகுதி நமக்கானது, உலகத்திற்கானது, நம்முடைய மீட்புக்கானது. இந்த தாய் சுமக்கவில்லை என்றால் இயேசு நமக்கு கிடைத்திருக்கவே மாட்டார். நான் சொல்லலைங்க, பவுலடியார் கலாத்தியர் 4:4 சொல்லுகிறார், காலம் நிறைவேறிய போது, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டபடி ஒரு பெண்ணிடமிருந்தே தன் மகனை கடவுள் பிறக்க திருவுளம் கொண்டார். மிக முக்கியமான வார்த்தை. காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டபடி தன் மகனை ஒரு பெண்ணிடமிருந்து தான் பிறக்க திருவுளமானார். அந்த பெண்ணே நம்முடைய தேவதாய் திரு கல்யாண மாதா. மீண்டுமாய் நல்ல கரங்களை தட்டி மாதாவிற்கு ஒரு நன்றி சொல்லுவோம். இந்த தாய் தன் திருவயிற்றை கொடுக்கவில்லை என்றால், இந்த தாய் தன்னை கொடுக்கவில்லை என்றால் இந்த உலகத்தில் மீட்பு வந்திருக்கவே முடியாது. இது முதல் கேள்வியினுடைய பதிலாக அமைகிறது. அந்த தாயின் எப்படி நிகழும் என்ற கேள்வி அவருக்கானதல்ல, நமக்கானது, மீட்புக்கானது. 2வது வார்த்தையை கவனிங்கள், நான் கன்னியாயிற்றே. வானதூதர் நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு குழந்தையை பெற்றெடுக்கணும், அந்த குழந்தை தாவீதின் மகன், அரியணையை வைத்திருப்பார், அவருடைய ஆட்சிக்கு முறிவாயிராது, பெரியவராயிருப்பார். அது எப்படி? நான் தான் கன்னி ஆயிற்றே. இந்த கேள்வி இன்னும் ஆழமான ஒரு உண்மையை நமக்கு சொல்லுகிறது. அன்பார்ந்தவர்களே, நாசரேத்து பகுதி அடங்கி இருக்கிற மத்திய தரக்கடல் பகுதியில் ஒரு பெண்ணுடைய கன்னிமையை இவ்வாறு புகழ்கிறார்கள். ஒரு பெண் முழுமையான கன்னியாக இருந்தால் அவள் எப்படிப்பட்டவள் என்பதை அவர்கள் மிக அழகாக சொல்லுகிறார். அகுஸ்தினார் இவ்வாறு சொல்லுகிறார், ஒரு பெண் கன்னிமையோடு இருக்கிறார் என்றால் கடவுளால் முழுமைப்படுத்தப்பட்டவர். 2, கடவுளால் நிறைவாக்கப்பட்டவர். 3, ஒரு பெண் கன்னிமையோடு இருக்கிறார் என்றால் கடவுளுக்கு மட்டுமே தன்னை முழுமையாக அர்ப்பணம் செய்தவர். அதனால்தான் அருட்சகோதரிகளை அருட்கன்னியர்கள் என்று சொல்லுகிறோம். மீண்டுமாய் சொல்லுகிறது, புதிய ஏற்பாட்டில்
கன்னிமை என்பது கடவுளோடு இணைந்து கடவுளுக்காக அர்ப்பணித்து கடவுளின் காரியங்களில் மட்டுமே ஈடுபடுபவர்களுக்கு பெயர் கன்னிகை, கன்னி. அதனால்தான் அன்னை மரியாள் சொல்லுகிறார், நான் கன்னியாயிற்றே. அப்படி என்றால் நான் கடவுளோடு இணைந்து கடவுளில் நிறைவு கண்டு கடவுளில் முழுமையாக இருந்து கடவுளில் பணியாற்ற வேண்டுமா என்ற கேள்வியோடு இந்த கேள்வியை வைக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பிற சபை சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் பிரச்சனை என்ன தெரியுமா? மரியன்னை பல குழந்தைகளை பெற்றவர், ரொம்ப அழகாக சொல்லி முடிச்சிடுறாங்க, ஈஸியாக ஏமாத்திட்டு போயிடுறாங்க. யார? திருப்பலிக்கு வந்து மறையுரையை கேட்காம கண்ணை மூடி தூங்கிக்கிட்டு இருக்கிறவங்கள தான் ஏமாற்றி சாத்தான் கூட்டிகிட்டு ஓடிடுது. சாத்தான் கூட்டிகிட்டு ஓடிடுது. இப்போ கண்ணை மூடினாலும் பரவாயில்ல, வீட்டுக்கு போயாவது நம்முடைய யூடியூப் சேனலை மறுபடியும் பாருங்க. இன்றைக்கு பல சபையின் போதகர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள் அன்னை மரியாவினுடைய கன்னிமை அவருடைய உடலை சார்ந்தது. அது தவறு. தேவதாயினுடைய கன்னிகை உடலை சார்ந்தது என்றால் அது மனித பார்வை, மாறாக அது உறவை சார்ந்தது என்பது திரு அவையின் பார்வை, இறைவனுடைய பார்வை. அதனால்தான் இயேசுவுக்கும் அன்னை மரியாவுக்கும் உள்ள தொடர்பினால் தான் அவரை கன்னி என்று அழைக்கின்றோம். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், எத்தனை பேர் இயேசுவின் பிள்ளை? கை தூக்குங்க. இது உங்களுக்கு இதா தெரியல? இயேசு பிறந்தது நாசரேத்து, பெத்லகேம். நீங்க பிறந்தது இங்க இருக்கிற பட்டிக்காடு, கரெக்டா? இங்க இருக்கிற பூச்சிக்காடோ அந்த காடோ இந்த காடோ. அது எப்படி நீங்க இயேசுவின் பிள்ளையா மாறுவீங்க? ஏன் இயேசுவின் பிள்ளையா மாறுறீங்க? சத்தத்தையே கேட்கல. எக்ஸாக்ட்லி, அவருடைய உடலை டெய்லி பெறுகிறோம், அவருடைய திருப்பலியில் பங்கேற்கிறோம், அவருடைய அன்னையின் ஜெபமாலையை சொல்லுகிறோம். இது போதும். எனவே இயேசுவுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு என்பது உறவினால் வந்தது, உடலால் வந்தது அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இனிமே யாராவது உங்க வீட்டுக்குள்ள வந்து மாதாவுக்கு நிறைய குழந்தைகள் இருந்துச்சுன்னா, அப்படியா, வெரி குட், நீங்க யாருன்னு முதல்ல கேளுங்க. இயேசுவின் பிள்ளைன்னு சொன்னா நீங்க என்ன இயேசுவோட ஒட்டி பிறந்தவங்களான்னு கேளுங்க, கேட்கணும். அதுக்கு தான் சொல்றேன், திருப்பலியில பதில் சொல்லணும். இங்கேயே வாயை திறக்கிறது இல்லை, அப்புறம் வீட்டுக்குள்ளேயே வாயை திறப்பீங்க? இங்கேயே. ஆனா உங்களை பார்த்தா பாவமா இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், நான் இடத்தெல்லாம் சொல்ல விரும்பல, தூத்துக்குடியில் சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை 5 பூசை 4 பூசெல்லாம் வைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? சிட்டிக்குள்ள. கிராமங்களில் ஒரு பூசை நடக்கும், சிட்டிக்குள்ளே 4 பூசை நடக்கும். காலையில் ஒரு பூசை நடக்கும் 6 மணிக்கு. இதுக்கெல்லாம் யார் வருவா? வயசானவங்க. கரெக்ட், நான் சொல்லலைங்க, நீங்கள் தான். ஏன்னா அங்கே தூக்கம் வராமல் அந்த தூக்கத்தை எங்கே கண்டினியூ பண்ணுவாங்க? கோயிலில். அப்புறம் 8 மணிக்கு ஒரு பூசை நடக்கும், அதுக்கெல்லாம் யார் வருவா? ஜோடியாக வருவாங்க. யாரு? கணவன் மனைவி ஜோடியாக வருவாங்க. எதுக்கு? பூசை முடிச்ச உடனே மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு. தூத்துக்குடியில் அந்தோணியார் கோயில் ஒன்று இருக்குதுங்க, அந்த அந்தோணியாருக்கு பேரே மார்க்கெட் அந்தோணியார். பூசை முடிஞ்ச உடனே மார்க்கெட்டில் தான் அவ்வளோ டிக்கெட் உட்காந்துருக்கும், எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் 10 மணிக்கு இங்கிலீஷ் பூசை நடக்கும், இங்கிலீஷ் பூசை. இவங்களுக்கு வர்றவங்களாம் யாரு? நல்லா தூங்கிட்டு, வீட்டில் வேலைக்காரங்க இருக்குமா, நல்லா தூங்கி சாப்பிட்டுட்டு 10 மணிக்கு இப்படி உட்கார்ந்துருக்கும். In the name of the Father and of the Son and of the Holy Spirit. 100 பேர் இருப்பாங்க, நானே பதில் சொல்லணும், ஆமென். வாயவே திறக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் அவரு. வாயவே திறக்க மாட்டாருங்க. அவர் ரொம்ப வயசானவர், திடீர்னு இறந்துட்டாரு. அவரை மந்திரிக்கிறதுக்காக வீட்டுக்கு போனா பெட்டிக்குள்ளையும் இப்படியே தான் இருந்தாரு. நான் சும்மா கிடக்காம அந்த அம்மா கிட்ட, அவங்க நல்லா பழகுவாங்க, அவங்ககிட்ட கேட்டேன், ஏம்மா உங்க கணவர் பெட்டிக்குள்ளேயும் உருண்டா இருக்காரே அப்படின்ன உடனே அந்த அம்மா, எப்பா சத்தமா கேட்காத, எந்திரிச்சு திட்டிட்டு மறுபடியும் படுத்துக்குவார் அப்படின்ட்டு. இல்லை, ஒரு சில பேர் அப்படித்தான் உட்கார்ந்துருக்கிறீங்க கோயிலில், இயேசுவே பார்த்து மிரண்டு ஓடுற மாதிரி. அன்பார்ந்தவர்களே, அன்னையினுடைய கன்னிமை என்பது உடலானது அல்ல, அவருடைய உறவால் வந்தது. ஞாபகம் வச்சுக்கோங்க.
இந்த உறவுதான் இன்றைக்கு உங்களையும் என்னையும் இயேசுவின் பிள்ளைகளாக மாற்றி வைத்திருக்கிறது. இந்த மறையுரையை முடிக்கின்றேன். இறுதியாக அன்னையினுடைய கேள்வி என்ன? இது எப்படி நிகழும்? அன்னையினுடைய இரண்டாவது பதில், நான் கன்னி ஆயிற்றே. ஒரு நிகழ்வு ஒரு நிகழ்ச்சியில் முடிவடைகிறது. மரியே வாழ்க. அவர் கேட்ட நிகழ்வு என்ற கேள்வி கன்னியாக இருந்து தன் உடலில் சுமந்து நம்மையும் கிறிஸ்துவோடு உறவு ஏற்படுத்துகின்ற தாய்மை என்ற நிகழ்ச்சியில் முடிவடைகிறது. அந்த தாய்மைதான் உங்களையும் என்னையும் கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளாக, அன்னை மரியின் பிள்ளைகளாக மாற்றி வைத்திருக்கிறது என்பதே அன்னை மரியின் முதல் வார்த்தைக்கு பதில். முடிக்கின்றேன். அன்னை மரியுடைய முதல் வார்த்தை என்பது அவருக்கானதல்ல, நமக்கானது. கைகளை தட்டுவோம். அன்னை மரியினுடைய முதல் வார்த்தை அவருக்கானதல்ல, நம்முடைய மீட்புக்கானது. அன்னை மரியினுடைய முதல் வார்த்தை என்பது அவருக்கானதல்ல, இந்த உலகத்திற்கு ஆனது. புரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, அன்னையினுடைய கன்னிமை என்பது அவருக்கானதல்ல, அவருடைய தாய்மைக்கானது, நம்முடைய உறவுக்கானது. அது உடலால் வந்ததல்ல, உறவால் வந்தது. தூய அகுஸ்தினாரும் புனித பெர்னாடும் இதை தெல்ல தெளிவாக சொல்லுகிறார்கள். எவன் ஒருவன் அன்னை மரியாவினுடைய கன்னிமையில் சந்தேகத்தோடு அவருடைய உடலை கேள்வி கேட்கின்றானோ அவன் சபிக்கப்படுவான் என்று சொல்லுகிறார்கள். எனவே இனிமேல் யாராவது அன்னையினுடைய கன்னிமையை, அவருக்கு நிறைய குழந்தைகள் இருந்துச்சு, சந்தேகப்படுகிறார்களோ அவர்கள் சபிக்கப்படுவார்கள். ஏனெனில் அன்னையின் கன்னிமை உடலால் பார்க்கப்படுவதல்ல, அவருடைய தாய்மையால், அவருடைய உறவால் பார்க்கப்படுகின்ற ஒன்றாக சிந்திப்போம், செயல்படுவோம். திருக்கல்யாண தாயை உயர்த்துவோம். ஆமென்.